ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ராகி புட்டு தான் செய்ய போகிறோம். இது நாட் ஓன்லி ஹெல்தி பட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, செய்யலாம். உங்களோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன தெரியுங்களா? ஒரு கப்பு ராகி மாவு, நாட்டு சர்க்கரை, தேங்காய் ஒரு கப்பு. ஓகேங்களா, தேங்காய் துருவின தேங்காய் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து உப்பு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது மட்டும்தாங்க இதுக்கான வந்து இன்க்ரீடியன்ட்டு, வேறு எதுவுமே கிடையாது. இது எப்படி பண்ணணும்னா ஒரு பேசிக்கான ஒரு முறை தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு அப்புறம் வந்து தண்ணி இருந்தால் போதும். இது ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா, இது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ராகி மாவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ராகி. ஓகேங்களா, ராகியில் வந்து நீங்கள் எவ்வளோ சக்கரை போட்டாலும் டேஸ்ட்டே கொடுக்காது. உங்களுக்கு லைட்டாக உப்பு போட்டால் தான் ஒரு ராகியை சாப்பிட்ற திருப்தியே கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா, நான் வீடியோவில் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து வெட்டாக பிணைய வேணாம். ஓகேங்களா, நல்லா தண்ணியாக இது பிணைஞ்சிடாதீங்க. அது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைய வேண்டாம். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கல்லாக இருக்கணும். சாண்டி மாதிரி இந்த இது சொல்லுவாங்கள்ல சாண்டி டெக்ஸ்சர்னு, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிணைஞ்சா போதும். ஓகேங்களா, வீடியோவில் பண்ணுற மாதிரியே இருக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தூளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பிணையணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெடி பண்ணிவிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி குண்டால் வைக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கடலைப்பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், பொட்டுக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து கடலைப்பருப்பு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மிக்ஸ் பண்ண நல்லா இருக்காது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஸ்டீமில் வைப்பீங்கள்ல, ஸ்டீமில் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பையும் கொஞ்சம் உள்ளே போட்டு வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஜிம்முக்கு போகிறவங்கள வந்து சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இதில் வந்து ஸ்டீமில் வைக்கலாம். ஓகேங்களா, ஸோ வாங்க அதை எப்படி ஸ்டீமில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இது பிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு உருண்டையாக பிடிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிடலாம். அந்த ராகி மாவை எடுத்து இதில் வந்து இட்லி குக்கரில் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இது ஏன் இட்லி குக்கர்னால் ஸ்டீமில் இருந்தால் தான் கரெக்டாக வேகுங்க. ஓகேங்களா, அதனால தான் நான் பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொட்டிடணும். ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணுன்னா இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஆட் பண்ண வேணாம், இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ வேண்டாம் அப்படிங்கும்போது மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போடணுங்க. இதில் ஏன்னா கீழே வரையும் ஹோல்ஸ் போட்டு வைக்கணும். ஒரு 5-6 ஹோல்ஸ் போட்டு வச்சா தான் கீழேருந்து வர ஸ்டீம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் மாவு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மூடி வச்சு கரெக்டாக மூடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான புட் ரெடியாகிருங்க. இதோட கண்டென்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னா சாலிடாக தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ கையில் எடுத்து தேய்க்கும் போது வீடியோவில் பாருங்கள், கையில் எடுத்து தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா உருண்டை மாதிரி வரணும். பார்த்திங்களா எப்படி வருது? இந்த லட்டு பிடிச்ச உருண்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக வரணும். ஸோ உருண்டையாக வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இல்லை தப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ இன்னும் வேகலை, இன்னொரு 5 நிமிஷம் வேக வரணும்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை அப்படியே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாங்க. ஏன் ஹாட் பாக்ஸில் போடுறோன்னா இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே போட்டு இன்னும் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குதுங்க நிறைய. அதனால் எடுத்து ஹாட் பாக்ஸில் கொட்டிக்கலாம். ஓகேங்களா, ஹாட் பாக்ஸில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளறி விடணும். நல்லா இது கெட்டியாக இருக்குது இல்லைங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடணும். நல்லா சாஃப்டாகிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் தேன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அஸ்கா சக்கரைன்னு சொல்லுவாங்களா, ஒயிட் சுகர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எங்களுக்கு நாட்டு சக்கரை இருக்குது, நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். இது லைட்டாக தாங்க நான் போட்டிருக்கேன். ஸோ இனிப்பாக ரொம்ப இருக்கும், அதனால் போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் துருவல் இல்லை அப்படின்னா பெரிய தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா பத்தையாக வந்து நறுக்கி போட்டுக்கோங்க. பத்தையானா சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இது நல்லா இருக்கும். இது 2 மட்டும்தாங்க மெயின் இன்க்ரீடியன்ட், வேறு எதுவுமே கிடையாது. தேங்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் எடுத்து போட்டு உங்களோட ஃபேமிலிக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களையும் சாப்பிட்லாங்க. இது எதுவுமே அன்ஹெல்தி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான். ஓகேங்களா, ராகி ஹெல்தி, நாட்டு சர்க்கரை, தேங்காய் எல்லாமே ஒரு ஹெல்தியான ஒரு விஷயந்தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் நீங்களே சாப்பிட்லாம், உங்களோட பசங்களுக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா, அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. இது நீங்கள் பண்ணி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஃபோட்டோவோட மென்ஷன் பண்ணுங்கள். இதை நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் காட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.